மொழி என்ற சொற்கள் வந்து அடியே மனத்திருந்திட ஆழிவண்ண நின் அடியினை இழந்தே அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. 10 பாசுரம் நான் எழுதி கொடுத்துறேன். தமிழ்ல அப்புறம் மலையாளத்தை எழுதி கொடுப்பா. ஜெராக்ஸ் பண்ணல, நாலு நீங்களும் கூடவே வாசிக்கலாம். அதாவது நிறைய பாகவதாளுடைய ஸ்லோகங்கள்லாம் வாசிச்சோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பெரிய பலன் கொடுக்கும். நமக்கு நேரடியாகவே பெருசா ஒன்னும் பண்றதுக்கு வக்கில்லைன்னா கூட இதை வச்சுட்டே காலத்தை ஓட்டிட்டு போயிடும். பெருசா வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம். ஏபிசிடிலாம் நம்மளா கண்டுபிடிச்சோம், யாரோ கண்டுபிடிச்சா நம்ம அதை வச்சே ஒப்பேத்தின் போல ABCDEFGH அப்படின்னு A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் யாரோ சொல்லி கொடுத்து நம்மளா கஷ்டப்பட்டு மூளையை போட்டு கசக்கின ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி பெரியவாளுடைய வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணியே நம்ம காலத்தை ஓட்டிட்டு போயிடலாம். அதுக்காக தான் பாகவதம், நாராயணியம். அப்ப அவா சொன்னதான் நினைச்சுட்டு பகவான் நமக்கு கிருபை பண்ணிடுவார். சுவாமி கொஞ்சம் சில விஷயங்கள்ல ஒரு மறதி ஜாஸ்தி அவருக்கு. யாரோ சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்கு, இப்ப யார் சொல்றான்னு மறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு சமத்து. எப்படி நம்ம நாராயணான்னு நம்ம பேரை சொல்லி யாராவது கூப்பிட்டேன்னா, யார் என்ன கூப்பிட்டலாம்? இல்ல இல்ல நான் அவளை கூப்பிட்டேன், இல்ல என் பேரும் நாராயணன் தான். அந்த மாதிரி அசாம நாராயணான்னு கூப்பிட்டோன்னு கிருபை பண்ண மாதிரி திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா ஒருத்தனை பத்தி ஆரம்பிக்கிறோம். சரணாகதி பண்றான். ஏழை ஏழை அப்படின்னா தனத்துல தரித்திரன் அர்த்தம் கிடையாது, குணங்கள்ல தரித்திரம். பெருசா பகவத் விஷயங்கள் அதெல்லாம் தெரியாத ஒரு ஏழை. உலகத்துல வாழ தெரிஞ்சிருக்கான வழிய பக்தி விஷயத்துல பகவத் விஷயத்துல பெருசா அதை பத்திய ஒரு தாத்பரியம் இல்லாததான். இப்ப நமக்கெல்லாம் பாகவதம், அட்லீஸ்ட் பாகவதம்னா என்னன்னாலும் தெரியும். பாகவதம் தெரியும் நான் சொல்ல, பாகவதம்னா என்னன்னாலும் நமக்கு தெரியும். இதே ஆப்பிரிக்கால உகாண்டால யாரோ ஒரு ஆப்பிரிக்கன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கிட்ட போய் டு யூ நோ பாகவதம் அப்படின்னா இப்படி முடிப்பான். அப்ப நம்ம பணக்காரன், அவன் ஏழை. நாராயணியம் தெரியுமா, வாட் இஸ் தட் அப்படின்னா. டு யூ நோ அனந்த பத்மநாபா, ஹூ இஸ் தட் அப்படின்னா. நம்ம சார் எனக்கு பத்மநாபநாத்ரி கோவில் இங்கதான் இருக்கு, இந்த டைம் கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு நம்ம அடுத்தவளுக்கு கைட் பண்ற நிலைமை இருக்கும் பாருங்க. இதுவே பல கோடிக்கு சமானம். பரமபதம் நாராயணன் தெரியுமே, போய் பார்த்ததில்லை. பரமபதம்னு ஒண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை வச்சுட்டு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சொல்லணும். நாராயணியம் தெரியும், ராமாயணம் தெரியும், சத் விஷயம் தெரியும், நாமஜப மகிமை தெரியும், வேதவியாசர் தெரியும், வால்மீகி மகரிஷி தெரியும், அஸ்வத்தாமா யாருன்னு தெரியும், பத்மநாபர் கோவில்ல எப்ப உற்சவம் தெரியும், என்னென்ன உற்சவத்துக்கு என்னென்ன வாகனம்னு தெரியும். இதெல்லாம் தெரியாதவா ஏழை தானே, சத்தியமா ஏழை. இப்ப ஸ்ரீநாத்ஜி கோவில்ல போயிட்டு மதுராஷ்டகம் தெரியுமான்னா அவ சிரிப்பா, எங்களுக்கே வா, எங்க ஊரால் தான் அவர் எழுதினார், எங்க ஆச்சாரியன் தான் எழுதினார். அது அவர்கிட்ட போய் நாராயணியம் தெரியுமா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அவளுக்கு குருவாயூரப்பனை பத்தி தெரியாது. அதே ஸ்ரீநாத்ஜிக்கு அந்தந்த காலத்துல என்னென்ன பூஜை என்னென்ன ஆகாரங்கள் நமக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஏழை, ஏதவன், அந்நியன், பெரிய சம்பந்தம் இல்லாதவன். இப்ப அவனுக்கு ரொம்ப நெருக்கம். எங்க ஊருக்காரா, திருவனந்தபுரமா நீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா. அந்த மாதிரி கூட சம்பந்தம் இல்லாத ஏழை, ஏதலன், கீழ்மகன். கீழ்மகன்னா இப்படி காட்டில் அலைஞ்சிட்டு இருக்கான், பெரிய நாகரீகம் இல்லாத ஒருத்தன். நம்மெல்லாம் சொல்ல பட்டிக்காடு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி ஏழை, அவனை பத்திய ஐடென்டிபிகேஷன் சொல்றார். ஏழை, ஏதலன், கீழ்மகன், எண்ணாது, இறங்கி. அந்த மாதிரி யோசிக்காம இறங்கி அவன் மேல அப்படியே கருணையா, அச்சோ இப்படி ஏழையா இருக்கானே, ஏதலனா இருக்கானே, கீழ்மகனா இருக்கானே, ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்ற அவர்க்கு இன்னருள் சுரந்து. இவனுக்கு கிருபை பண்ணணும்னு உள்ளுக்குள்ள தோணி போயிடுத்தான். அதுதானே வேணும் உலகத்துல. எதிரா பெரிய சம்பாத்தியம்னா பகவானுக்கு நம்மளை பார்த்து அச்சோ பாவம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஈரம் வந்துடுத்து வச்சுக்கோங்க, ஜெயிச்சுட்டோம். கூரத்தாழ்வான்னு ஒருத்தர் இருந்தார், சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யன். அவர் வீட்டு கதவை அடைச்சா காஞ்சிபுரத்துல கேட்கும். காஞ்சிபுரம் தள்ளி இருக்கு கூரம், அந்த ஊரு. அவ்வளவு பெரிய கதவை, அதாவது கோவில் கதவை அடைச்சா ஊர்ல சத்தம் கேட்கும் இல்லையா, பெருசா கோவில் கதவை அடைச்சுட்டாங்க. அந்த மாதிரி கூரத்தாழ்வான் வீட்டு கதவுல மணிகள்லாம் தொங்க விட்டுருப்பாங்க.
நம்ம பார்த்தா நிறைய பூஜை அறை செல்ஃப்லாம் அழகா மணி தொங்க விட்டுருவோம். சாத்தினா அது யார் கதவை சாத்துறா, யார் தரங்குறான்னு கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி கூரத்தாழ்வான் கதவை அடைச்சா காஞ்சிபுரத்துல எதிரொலிக்கணும். அப்ப ஒரு தடவை இவர் கதவை சாத்தும் பொழுது வரதராஜன் கேட்கிறாராம் திருக்கட்சி நம்பிகளை பார்த்து, என்ன நம்ம கோவில் கதவை அவ்வளவு சீக்கிரம் சாத்திட்டாளே? அப்ப திருக்கட்சி நம்பிகள் சொன்னா, பிரபு உன் கோவில் கதவை சாத்தல, கூரத்தாழ்வான் வீட்டு கதவை சாத்திருக்கா. ஓ, இவ்வளவு பெரிய கதவை அவன் வீடு அப்படின்னா. உடனே பெருந்தேவி தாயா, அப்பா அவ்வளவு செல்வம் அவனுக்கு, பரவாயில்லையே ஜோர் அப்படின்னு. இது கூரத்தாழ்வான் காதல விழுந்துடுத்தான். பெருமாளும் தாயாரும் பேசுறது காதல விழுந்துடுத்து. உடனே பார்த்தார் வைராக்கியம் வந்துடுத்து. தாயார் பார்த்தா, அச்சோடி குழந்தை இப்படி இருக்கு, இதுக்கு என்ன கிருபை பண்ணலான்னு அவன் மனசுல ஈரம் உண்டாகணும். ஆஹா இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கானான்னு எனக்கு கருணை குறைஞ்சு போயிடுமேன்னு சொல்லி அடுத்த நாள் எல்லா சொத்தையும் விட்டுட்டு கிளம்பிட்டான். நமக்கெல்லாம் அப்படி தோணுமா? தாயார் இந்த பத்தி அவ்வளவு பெருமையா பேசியிருக்கா தெரியுமா அப்படின்னு நமக்கு அதான் தோணும். கூரத்தாழ் அச்சோ அச்சோ பாவம்னு பெருமாளும் தாயாரும் இந்த ஜீவனை பார்த்து இறங்க வேண்டாமா? காகாசுரனுக்கு தாயார் இறங்கினாளே, ராவணனுக்கு இறங்கினாளே, ஹே ராவணா இப்ப கூட கெட்டு போகலடா, பெருமாளை நீ ஃப்ரெண்டுன்னு ஏத்துக்கோ, சரணாகதி பண்ணுன்னு சொல்ல, ஃப்ரெண்டுன்னு ஏத்துக்கோடா, அப்ப கூட கிருபா பண்ணிடுவாரா என் ராமன் அப்படின்றான். அந்த மாதிரி பெருமாளும் தாயாரும் அச்சோ அப்படின்னு இறங்கணுமா, அந்த கருணை வரணுமா. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து, நல்ல இனிமையான அருள், மதுரம். திரும்பியதான் மதுரம். எதிரா மதுரம் லோகத்துல அப்படின்னா, டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நல்ல ஸ்வீட்டை கொடுத்தா மதுரமா, விஷம். உலகம் நம்மளை நன்னா கொண்டாடுறது, அவ்வளவு பெரியவா தெரியுமா, அவ்வளவு படிச்சிருக்கா தெரியுமா, அவ்வளவு அழகா செட்டில் ஆகிட்டா தெரியுமா, வீடு அவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா, பசங்கள்லாம் அவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கா தெரியுமா, இதெல்லாம் அவ சொல்லும் போது மதுரமா இருக்கு. ஆனா எல்லாம் விஷம். நம்மள மனசு அப்படியே டைவர்ட் பண்ணி அகம்பாவத்துல ஏற்றி விட்டுட்டு அதெல்லாம் பாதாளத்தை தள்ளுறதுக்கான மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளான் எதிரானா சுத்தி இருக்கிறவன் நம்மளை கொண்டாடுறது, நம்மளை பத்தி ஆஹா ஓஹோன்னு பிரைஸ் பண்றது, திடீர்னு ஒரு தள்ளு, வெள்ள தலகாட்ட முடியாம தள்ளி விட்டுடும். அதெல்லாம் மதுரம் இல்லை. எதிரா மதுரம் அப்படின்னா தாயார் அச்சோ இந்த காக்காசுன் வீணா போயிட்டானே, பெருமாள் கிட்ட சரணாகதி கூட பண்ண தெரியலையே, பெருமாள் பக்கம் போய் காலை நீட்டிட்டு விழுந்துட்டானேன்னு அவன் தலையை திருப்பி பெருமாள் திருவடியில வச்சா பாருங்க, அதுதான் மதுரம். பத்மநாபா ரட்சிக்கணும்னா யாரது அப்படின்னு பத்மநாபன் திரும்பி பார்க்கிறான் பாருங்க, அதான் மதுரம். கோவிலுக்கே வர முடியாதவாளுக்காக வேட்டை ஆராதுன்னு யாஜமா வச்சுட்டு அந்த முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாம் தெருவில் இறங்கி கிருபை பண்றான் பாருங்க, அதுக்கு பேர் மதுரம். இன்னருள் சுரந்து ஓடி வந்து கிருபை, இவ உள்ள வந்து கிருபை இல்லை, நம்ம எல்லாம் உள்ள போனாதான் கிருபை. பிரபோ பத்மநாபா ரட்சிக்கணும் வரலன்னு என்ன கொழுப்பு, கோட்டைக்குள்ள இருக்கான், கோட்டைக்கு பக்கத்துல இருக்கான், கூப்பிடுற தூரத்துல இருக்கான், உள்ள வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, வரமாட்டேங்கிற கொழுப்பெடுத்தவன் அப்படின்னு கோச்சிக்காம அவளுக்கெல்லாம் வரவே முடியல. பாவம் அவ என்ன பண்ணுவா, அவ பிராரப்தம் அந்த மதத்துல பிறக்க வச்சுடுத்து, சரி என்ன பண்றது, அதுக்காக நான் விட முடியுமோ அப்படின்னு போய் தானா வந்து மேல விழுந்து கிட பண்றதுக்கு பேர் இன்னருள் சுரந்து. நம்ம தேடி போய் அனுகிரகம் வாங்க இருக்க, அவளை தேடிண்டு போய் ஒரு அனுகிரகம். எல்லாரும் ஒத்த கால தபசு பண்ற பெருமாள் எடுத்து புண்டலிகன் அந்த பக்கமே திரும்ப, ஆனா அவனை தேடிண்டு துவாரகாதீசன் வந்து இவன் போட்ட செங்கலையும் போக்கு வச்சுண்டு அது மேல நின்னார் பாருங்க. இவன் வர வரைக்கும் காத்திருந்து மற்றதான் கோச்சிட்டு ஓடி போயிடுறாரு, டைம் இல்லை போ அப்படின்னு எல்லாரும் ஏமாத்திட்டு ஓடக்கூடிய சுவாமி புண்டலிகன் வர வரைக்கும் காத்திருந்து, அதுவும் ரிஷிகள் எல்லாம் கூட்டிட்டு சமாகத்திய திஷ்டந்தம். ரொம்ப அழகா சங்கர சொல்றார், திஷ்டந்தம் நிக்கிறானே. நம்ம ஆத்து வாசல்ல யாராவது காய்கறி விற்கிறதா வந்தான்னா பெல் அடிச்சுட்டு, அம்மா காய் வேணுமா, ஐயா கீரை வேணுமா அப்படின்னு சொல்லி அழகா ஆச்சரியமா நம்ம கிட்ட இது வேணுமா நம்ம கிட்ட விற்கிற வரைக்கும் காத்து நிற்கிற மாதிரி பகவான் கிருபை பண்றதுக்காக புண்டலீகன் வீட்டு வாசல்ல படியா கிடக்கிறான், தவம் கிடக்கிறான். லோகத்துல நடக்குமா? வாங்கிறவா கொடுக்கிறவாத்து வாசல்ல போய் படியா கிடப்பார்.
கொஞ்சம் கிருபை பண்ணுங்கோளே, அனுகிரகம் பண்ணுங்கோளே அப்படின்னு. ஆனா கொடுக்கிறவன் நம்ம வீட்டு வாசல் வந்து நான் கொஞ்சம் கிருபை பண்றேன்னு, பிளீஸ் கொஞ்சம் வெள்ள வாங்கோளே, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாளா? அப்படி நிக்கிறா. அதுதான் இன்னருள். தேடிண்டு போய் ஒரு கிருபை. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மரநோக்கி உன் தோழி. யாருக்கிட்ட இவ்வளவு சொல்றாருன்னா குகப்பெருமாளுக்கு சொல்ற. இந்த குகன் பாட்டுக்கு காட்டுக்குள்ளதானே இருந்தார், நாட்டுக்கெல்லாம் வரவே இல்லை. அவர் பாட்டுக்கு காட்டுல இருந்துட்டு நாகரிகம் எல்லாம் தெரியாம அவர் உண்டு, அவர் ஜாதி உண்டு, அவளுடைய வேலைகள் உண்டு. அதுல ஒரு ஜீவிதம். வேட்டையாடுற வேடுவன் படகோடின் இருக்கார், தேனு தினமாவு டெய்லி மாமிசம் சாப்பிடுறான், அழகா காமசகங்கள்ல ஈடுபட்டு இவ்வளவுதான். பெருசா ஆத்தியாத்மிக விஷயத்துல ஒரு பிரயத்தனம் கூட இல்லாதவன். கொஞ்சமாவது பிரயத்தனம் இருக்கணும் இல்லையா? ஒரு துளி கூட பிரயத்தனம் இல்லாத ஒரு குகன். ஆனா பெருமாள் அழகா அப்படி போற. காட்டுக்கு ஆண்டவே இவன் வீட்டுக்குன்னு வரல, காட்டுக்குள்ள போன தண்டகாரண்யத்துக்கு போன 14 வருஷம் வனவாசம். ஆண்டவே சிங்கிவேரபுரத்தை பாஸ் பண்ற, அவ்வளவுதான். சிங்கிவேரபுரம் சாயங்காலம், அதெல்லாம் குகனோட பெரிய பாக்கியம். பெருமாள் மாஸ்டர் பிளான் பண்ணி சந்தியாவாலே அந்த பக்கம் வந்துட்டார். பகல் பொழுதா இருந்தா கூட டாடா காமிச்சுட்டு போயிருப்பார். ராப்பொழுதுனால வேற வழியே இல்ல, ஸ்டே பண்ணியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் சுவாமிக்கு. இதனால பெருமாளுக்கு டிஸ்கைஸ், இவனுக்கு பிளஸிங். பெருமாளுக்கு இருக்க வேண்டிய நிர்பந்தம், இவனுக்கு அதுவே கிருபையா அமைஞ்சு கொடுக்கும். அதாவது எப்ப அனுகிரகம் எந்த விதத்துல வரும்னு தெரியாது. அந்த அனுகிரகத்துக்கு தான் இவ்வளவு பாடுபடும். எப்ப வரும், எந்த ரூபத்துல வரும், எந்த சமயத்துல வரும் தெரியாது. அழகா வந்துட்டாராம். ராத்திரி ஆயிடுத்த உடனே பகவான் பார்த்தார். சரி அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ராமன் வந்திருக்கார். ஏதோ காட்டுக்கு போறாராம், மனைவியோடையும் தம்பியோடையும் வந்திருக்கார். இப்படி அரசல் புரசலா காதல விழுந்திருக்க விஷயம் எல்லாம். வந்த உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டானா குகன். ஏன்னா அவர் நாட்டுக்கு ராஜா, இவர் காட்டுக்கு ராஜா. இப்ப பிரசிடென்ட் வந்தா பிரசிடென்ட் போய் கை கொடுத்து அளவு வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஒரு மரியாதை, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் இல்லையா? அதெல்லாம் ஒரு டிப்ளமாசி அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி சரி, நாட்டுக்கு ராஜா நம்ம காட்டுக்கு வந்திருக்கார். அவர் ராமன் நல்லவன் பேர் எடுத்திருக்கான். கிருஷ்ணன்னா கூட யோசிச்சிருக்கான், இந்த ஆள் போய் சொல்லுவாரு, திருடுவாரு, எதையான பண்ணிட்டாருன்னா வம்புன்னு. ராமன் அப்படின்னா சத்தியசந்தன், உத்தமன். அவ்வளவு அழகா 16 குணங்கள்லாம் லிஸ்ட் போட்டு சொல்றார் ராமனுக்கு. இப்ப ராமன் வந்திருக்கார், தசரதன் பிள்ளை. முக்கியமா அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான், அந்த கேரண்டி அவனுக்கு இருந்தது. அதனால தைரியமா போய் தேனு தெனமாவு பழம் காட்டுல எதெல்லாம் வசத்தியோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் அழகா ராமா வா 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 சுவாகத்தம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், வந்துட்டியா வா வா, ஒன்னும் கவலைப்படாத, இந்த சிங்கி பேரபுரம் உன்னுடைய ராஜ்யம், அதான வேணும் மனசு. இப்ப ராமனுடைய திருமுடி அழக பார்த்தான், திருமேனி அழகு. அதுவும் பெருமாள் சர்வாபரண பூஷித்தனா வரவே இல்லை, சர்வலங்கார பூஷித்தனா வரல. அவனா வந்தவனே பார்த்தாரா, ஆஹா இப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சா தேவலை, இந்த அழகு அப்படியே பார்த்துட்டே இருந்தா தேவலை, இதுதான் அகோபாகியம் அகோபாகியம் தீர்மானம் பண்ணிட்டான். ராமனை பார்த்து மயங்கி போயிட்டான். ஆச்சரியம். இதுல ஒரு பழைய சரித்திரம் ஒண்ணு சொல்லுவா. ஒரு தடவை ராமன் காட்டுக்கு வந்துட்டானா, வேட்டையாடிட்டு போயிட்டானா திரும்ப. அப்ப இவெல்லாம் சொன்னாளா, குகன் பாரு இந்த ராமனுக்கு அவ்வளவு திமிரு. அப்ப ராமன் இளவரசன், அந்த பட்டாபிஷேகம் கூட பண்ணல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போறான், ஒரு மரியாதை கிடையாதுன்னு அவன் ஆள்லாம் சொன்னாலும். அப்ப உடனே குகன் பார்த்தான், நாளைக்கு வரட்டோண்டா, அந்த பயலை பிடிச்சி ஒரு பாடம் கற்பிச்சிடும் சரியா அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் அங்கங்க ஆளை நிக்க வச்சிருக்கான். அவன் வந்தா விசில் அடிக்கணும், அப்போ ஒவ்வொருத்தரா குதிக்கணும், ராமனை சுத்தி வளைச்சு நின்று அழகா அரெஸ்ட் பண்ணணும், ராமனை கைது பண்ணி மன்னிப்பு கேட்க வைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அழகா ஒருத்தன் ராமன் வரத பார்த்தான், குதிரை ஓட்டின்றே வர ராமன் குதிரை ஓட்டுற அழகா பார்த்தான், வாயில கை வச்சு விசில் அடிக்க மறந்து போயிட்டான். என்ன ஸ்மார்ட்டா இருக்கான், என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான். அவனை தாண்டி அடுத்தவங்கிட்ட அந்த சவனும் அப்படி கை தட்ட போனான், ஆஹா அப்படியே கை கூப்பிட்டான். இப்படி ஒவ்வொருத்தரா பார்த்து பார்த்து மயங்கி என்னடா எவனுமே சிக்னலே கொடுக்கலன்னு குகன் பார்த்தான். அந்த ராமன் வந்து அந்த குதிரையை ஓட்ட நின்று அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தானா,
ஆஹா, சக்கரவர்த்தி திருமகன், இவனை போய் நம்ம என்ன சொல்றது? ஐயோ, நான் இவனை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அழகல இவன் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டானே, தோத்து போயிட்டானே. அன்னிலேருந்து எப்படாப்பா ராமன் கிடைப்பான், ஒரு தடவை 2 வார்த்தை அவனை பார்த்து பேசிடணும், பக்கத்துல நின்று பார்த்துடணும்னு ஒரு ஆசை இருந்துதான். அந்த தாபம் தீர இன்னைக்கு சுவாமி வந்துட்டானா. வந்த உடனே எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, ராமா கவலைப்படாத, இந்த சிங்கிபேரபுர ராஜ்யம் நீ உன்னுடையது நடக்குமா? பத்மநாபர்கிட்ட போய் வீடு வேணும், பணம் வேணும், பெருமை வேணும், என்னமோலாம் லிஸ்ட் கேட்கணும், மனைவி வேணும், குழந்தை வேணும். பத்மநாபர்கிட்ட போய் ஆதிகாரி உன்னோடுது, புள்ள உன்னோடுது, வீடு உன்னோடுது சொல்றதே நமக்கு கிடையாது. எல்லாம் உன்னோடுது சும்மா சொல்லலாம், உண்மையா கொடுக்கணும் இல்லையா? இன்னும் ஓம்பாடு ஆதிகாரி சத்தம் போட நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா ஆதிகாரி நீ பாத்துக்கோ, அவ்வளவு தைரியம் இருக்க சத்தியமா கிடையாது. வந்து சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, எங்காத்து மாமியா இருந்தா தேவையில்லை அப்படிதானே தோன்றுது. கஷ்டமோ நஷ்டமோ என் பொண்டாட்டி அப்படின்றதானே ஒரு சந்தோஷம். கிருஷ்ணா பத்மநாபன் ஒரு உங்காதிகாரர் அப்படின்னா சொல்ல தோன்றதா? இல்லையே, இது உன் குழந்தைகள், நீ பாத்துக்கோ, நான் தொலைச்சதெல்லாம் உன் சத்து, நான் அனுபவிக்கிறதெல்லாம் உன்னிஷ்டம் அப்படின்னு ரமண மகர்ஷி மாதிரி உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னு வரலையே. அது வரணுமா? உனக்கு தோணி போயிடுத்து, கொண்டு போய் கொடுத்துட்டான். உடனே ஒரு பெரிய லெவல்ல இருக்கா வச்சுக்கோங்களேன், ஒரு கோடீஸ்வரன் இருக்கான், அவனுக்கு போய் ஒரு பிச்சைக்காரன் 10 ரூபாய் தர வச்சுக்கோ அப்படின்னா கோவம் வருமா வராது? நிச்சயமா கோவம் வரும். இப்ப குழந்தைய அப்பா கிட்ட இருந்தா 10 ரூபா அப்படின்னா கோவம் வராது, என் குழந்தை கொடுக்கறதே சந்தோஷம் கொடுக்கும். ரோட்ல போய் பிச்சைக்காரன் கிட்ட போய் 1 ரூபாய் போட்டா, என்னதுக்கு 1 ரூபாய், இந்த 10 ரூபாய் நான் தரேன், நீ டீ சாப்பிட்டு அப்படின்னா எவ்வளவு கோவம் வரும். அந்த மாதிரி இவன் சக்கரவர்த்தி திருமகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான், வைகுந்த ராஜா, பூலோகத்துக்கும் ராஜா, அவ்வளவு அழகன், ஒரு குறை ஒன்றும் இல்லாதவன். அவன்கிட்ட போய் இன்னொன்று ஒரு சிங்கிபேரபுரம்னு ஒரு காடு, அந்த காடும் சேர்த்து கோசல தேசத்து ராஜ்யம் தான். இவன் ஒரு குட்டி ராஜா, அவ்வளவுதான். நம்ம ஊர் கவர்னர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் தான் இந்த ராஜ்யாதிபதி சொல்ல முடியுமா? ஏதோ பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதோட ஒரு வேலை சரி, அவருக்கு இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்கிறது மட்டும் தான் ரைட்ஸ் உண்டு. அதுக்கு மேல இந்த ராஜ்யம் சரியில்லைன்னா பண்ணா கவர்னர் சரியில்லைன்னு எடுக்கும். அந்த மாதிரி இவன் சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பான், அவ்வளவுதான் வச்சிருக்காரு சுவாமி. ஆனா அவன் சொல்றான், இனிமேல் இந்த, அதாவது அந்த அளவுக்கு கூட பெரிய ஞானம் இல்லையா, இதெல்லாம் கூட அவனோட ராஜ்யம் தானே அப்படின்னு சொல்ல தோணலையா. ஏழை ஏதலன் கீழ்மகன், ஒரு காட்டு வேடுவ ஜாதி, இவன் சத்திரியன், சத்திரிய குலர் சிகாமணி. அது எப்பேற்பட்ட குலம் அப்படின்னா, ஹரிச்சந்திரன், திலீபன், ரகு, இப்படி பெரிய பெரிய ஆள், அம்பரீஷன், இந்த மாதிரி பெரிய 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 ராஜாக்கள்லாம் வாழ்ந்த ஒரு வம்சத்துல வந்த ராமன். ராமனால அந்த வம்சத்துக்கு பெருமை இல்லை, அந்த வம்சத்துல வந்ததுனால ராமனுக்கு பெருமை. நல்லா ஞாபகம். அதனாலதான் ரகுவம்சம் ராமனை பத்தி எழுதுறதுக்கு காளிதாசன் ராம மகாத்மியம் எழுத வேண்டியது தானே, ரகுவம்சம். ஏண்டான்னா ராமனுக்கு எங்கேருந்து இவ்வளவு குவாலிட்டிஸ் வந்து எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறான். வால்மீகி தெய்வமா பார்த்துட்டார், மனுஷனா பார்க்கல. காளிதாசன்லாம் இவ்வளவு குவாலிட்டிஸ் எங்கே வந்ததுன்னா ஜீன்ல வந்துடுது. அந்த ஜீனாலதான் ராமனுக்கு பெருமை ஒழிய ராமனால அந்த ஜீனுக்கு பெருமை இல்லைன்னு அவ்வளவு வசத்தியா. ஹரிச்சந்திரன்லாம் வாழ்ந்த ஒரு வம்சம், இஷ்வாகு வம்சம். அப்பேற்பட்ட வம்சத்தை வந்ததுனால அவனுக்கு போய் இவன் போய் சிங்கிபேர ராஜ்யத்தை கொடுத்தான். ஏழை ஏதலன் கீழ்மகன் இன்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து. அது இன்னருள், எப்பேற்பட்ட இன்னருள் அப்படின்னா, அப்ப ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னா அது இல்லையா. பகவான் ரொம்ப சந்தோஷத்தை திக்குமுக்காடி போயிட்டான். சாதாரணமா ஸ்வீட் சர்ப்ரைஸ் நம்ம சொல்லல, பிளசன்ட் சர்ப்ரைஸ். பெருமாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, குஹ பெருமாள்னு பேர். பெருமாளுக்கு பிளசன்ட் சர்ப்ரைஸ் என்னடான்னா, உடனே பெருமாள் ஒரே குஷியாயி மாழைமான் மட நோக்கி உன் தோழி. இந்த சீதை இருக்கா பாத்தியா, அழகான மான் போன்ற விழிகள், ஜோரா இருக்கா, அவ உன்னுடைய தோழி, அதனால என் மனைவி. என் மனைவி உன் தோழின்னு சொல்லல, அது ஒரு இங்கீதம். என் மனைவி உன் தோழிப்பா, இனிலேருந்து உன் தோழி உன் சகோதரி அப்படின்னு பகவான் சொல்றான். அவ உன்னோட தோழி, உனக்கு வேண்டப்பட்டவள், அதனால என் மனைவி. சீதை எப்படி பாக்குறா, இந்த மனுஷனை நம்பி காட்டுக்கு வேற வந்திருக்கும், என்ன அநியாயம், ஒரு வில்ல உடைச்சான்றதுக்காக விட்ட மாட்டிட்டோம். ஆவுன்னா எதையான புதுசு புதுசா கலப்புறாரு,
யோசிக்கவே முடியாதபடி மாழைமான் மட நோக்கி உன் தோழி குகன் நடுங்கிறான். சீதையை சாதாரணப்பட்ட பெண் இல்லை, ஜனக குமாரத்தி, மிதிலா தேசத்து ராஜகுமாரி, நேபாளி. சரியா, சீதா மாதா நேபாளி, ராமச்சந்திரமூர்த்தி தான் இந்தியன். நேபாளி இன்னைக்கும் அவ்வளவு வசதி அந்த நேபாளில், அவதான வசதி. மிதிலா தேசம் நேபாள் தானே, ஜனக்புரி நேபாளத்தில் தான் இருக்கு, இந்தியாவில் இல்லை. அவ்வளவு அழகா ஜனக குமாரத்தி. அதுவும் ஜனகர் பெரிய ஞானி, சாதாரணப்பட்ட அல்ப சொல்பமான ஒரு ராஜா கிடையாது. ஏதோ வேணன் மாதிரியோ வேற யாரோ மாதிரிலாம் கிடையாது. அத்தியுதமான ஒரு ராஜா. சுகபிரம்ம மகரிஷிக்கே குரு ஜனக மகாராஜா. அந்த வம்சத்துல பிறந்தவள் சாட்சாத் ஸ்ரீதேவி. இவ்வளவு தகுதி இருக்கிறவளை பார்த்து பகவான் சொல்றான், மாழைமான் மடநோக்கி உன் தோழி, அதனால என் பெண்டாட்டி, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவள் இவள், என்னுடைய மனைவி. மாழைமான் மடநோக்கி உன் தோழி, உம்பி எம்பி. அடுத்து லட்சுமணனை காட்டி சொல்ற, இவன் உன்னோட தம்பி, அதனால என்னோட தம்பி. அவன் பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்பாவெல்லாம் வாயில வந்து இப்படி திட்டிட்டு, அம்மா சொல்லிட்டா சிஷ்டத்துவம் வனவாசம் சொல்லிட்டா. உன வனவாசத்துக்காக தாண்டா பெத்தேன்னு அம்மா அனுப்பியிருக்கா. பெண்டாட்டி எல்லாம் விட்டுட்டு தேமேன்னு இவர் பின்னாடி வந்தா, இவனை சாதாரணப்பட்டவன் லட்சுமணன், ஆதிசேஷ அவதாரம். அப்பேற்பட்டவன இந்த ஏழ வேடுவனோட தம்பின்றார். உம்பி எம்பி, உன்னோட தம்பி என்னோட தம்பி, ஷார்ட் பண்ணி உம்பி எம்பி. இந்த மம்மியை ஷார்ட் பண்ணி மாம் அப்படின்னு, டாடி ஷார்ட் பண்ணி டாட். இந்த மாதிரி உன்னுடைய தம்பி உம்பி, அவன் என்னுடைய தம்பி எம்பி. உம்பி எம்பி, மாழைமான் மடநோக்கி உன் தோழி, உம்பி எம்பி. என்ன ஒரு கிருபை பாருங்க, இன்னொருள். அடுத்த செகண்ட் இவன் கொண்டு வந்து கொடுத்துட்டானோ, இனிமேல் இங்க இரு பிரபோ அப்படின்னு உடனே, இந்த சீதை உன்னுடைய தோழி என் மனைவி, இந்த லக்ஷ்மணன் உன்னுடைய தம்பி, அதனாலே என் தம்பி. இப்ப நீ வேண்டாம் சொன்னா ரெண்டு பேரும் வேண்டாம்னு வச்சுக்கணும், அதான் அர்த்தம். நீ ஊன் சொல்லு, சீதை அவாத்துக்கு அனுப்பிடுறேன். நீ ஊன் சொல்லு, லக்ஷ்மணன் அவாத்துக்கு அனுப்பிடுறேன். ஊன் சொல்லு, நான் உன் கூடவே கை கட்டிட்டு இருக்கேன். இன்னருள் சுரந்து. சுவாமி இவனுடைய பக்திக்கு இவாளெல்லாம் பணையம் வைக்கிறாரு. முதல்ல பணையம் வச்சது ராமச்சந்திரமூர்த்தி தான். தர்மர் பின்னாடிதான் ஃபாலோ பண்ணார். பகவான் முதல்ல பணையம் ஆள வச்சாருன்னா சீதையை வச்சார் இவங்கிட்ட, அடுத்தது லக்ஷ்மணன் வச்சார், அதுக்கப்புறமா தன்னுடைய மரவடி பாதுகையே அழகா பரதனுக்கிட்ட பணையம் வச்சார், உடமான வச்சார். மரவடியை வான்பணையம் வைத்து என்ற பெரியாழ்வார் இந்த மரவடிய அடமானம் வச்சாராம் பரதன் கிட்ட. எதுக்குடான்னா, 14 வருஷத்துல திரும்பி வருவேன், நான் எப்படி நம்புறது, நான் என் பாதுகை வச்சுக்கோ. பரதன் சிரிச்சா, நான் பாதுகை வச்சு நான் என்ன பண்றது, இந்த பாதுகை இல்லாம என்னால இருக்க முடியாது, பாதுகைக்கு நான் இல்லாம இருக்க முடியாது, இதுக்காகவாது கேரண்டியா வருவேன். செருப்புக்கு அவ்வளவு மகிமையா. அந்த மாதிரி பகவான் சொல்றான், மாழைமான் மடநோக்கி உன் தோழி என் தோழி அப்படின்னு அர்த்தம். உம்பி எம்பி. அப்படியே குகன் அழறான், பிரபு என்ன காருண்யம்பா, நான் இந்த ராஜ்யம் உன்னோடது வச்சுக்கோன்னு சொன்னேன், அதை விட வசதியான அவனுடைய மனைவியையும் தன்னுடைய தம்பியையும் இனி இவர்கள் உன் சொத்துன்ற மாதிரி, மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை சொன்னல்ல. திருமணி ரங்கநாதன் பார்த்து சொன்னல்ல, ரங்கனா ஆமா என்னப்ப, ரங்கனுக்கு பயம் இவர்கிட்ட, ஏன்னா பக்தாதிகிட்ட மட்டும் வாயை கொடுக்கப்படாது, கொடுத்துட்டா அதை வச்சுட்டு இந்த ஆற்றுல சண்டை நடக்கும், ஆத்துக்காருக்கும் ஆத்துக்காரிக்கும். ஸ்ரீகள் ரொம்ப சமாத்தியம், ஆத்துக்கார் அவசரத்தை 50 வார்த்தையை விட்டுருவார், அதுல ஒரு 4 வார்த்தையை பிடிச்சுட்டு அவன் 4 வருஷம் டார்ச்சர் பண்ணுவா பாருங்க. 4 வருஷமோ 40 வருஷமோ ஃபர்ஸ்ட் கிளாஸா, ரொம்ப கஷ்டம். அப்ப சொன்னேன்ல இப்ப தெரியாது உங்க மனசுன்னு. 2 பேரும் தான் கோபத்து உச்சத்துல சண்டை கொண்டு இருக்கா, 2 பேருமே அவசரத்துல வார்த்தை விட்டுட்டு தான் இருக்கா. ஆனா ஸ்திரீகள் கரெக்டா அப்படி லவக்குன்னு பிடிச்சிருந்து, பத்தலா சொல்லிட்டே இல்லையா, என்ன பார்த்துட்டு சொல்லிட்டே இல்லையா அப்படின்னு. உண்மையை சொல்றேன்பா, சுயம் அனுபவம். ஒரு ஆமநாட்டி கஷ்டம் ஒரு ஆமநாட்டிக்கு தானே தெரியும், சத்தியம். அப்ப அது போல அவ்வளவு அழகா திருமங்கையா, அதாவது இனிமேல் ராமாயணம் பாகவதம் வாசா பகவான் யார் யார்கிட்ட என்ன பேசுறான்னு கிளீனா நோட் பண்ணணும்.
சும்மா வாசிட்டு போயிடப்படாது. இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கா, ரைட்டு. பத்மநாபன் கிட்ட போய் நேற்று இது வாசிச்சேன், இந்த மாதிரி சொல்லியிருக்க, எனக்கு பண்ண என்ன குறைச்சல், பண்ண என்ன பெரிய கஷ்டம் வந்துட போறது அப்படின்னு மிரட்டணுமா, மிரட்டணும். அதுதான் என்று ஒழிந்திர சொன்ன இல்லையா பெருமாள். ஆமாண்டா, ஆமாம் தானே, அது ஏன் பலமா சொல்ல, ஆமா ரைட் அப்படின்றார் பெருமாள். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன்தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. ஆமா சொன்னேன், அது மட்டுமா சொன்னேன் அப்படின்னா வேற என்னடா சொன்ன, மறந்து போயிடுது பெருமாளுக்கு. நமக்கு ஏதோ ஒரு ஜென்மால ஒரு 40 விஷயம் சொன்னா ஞாபகம் இருக்கும். இவர் எத்தனை அவதாரம் அவருக்கே தெரியல. பகூனாம் ஜன்மனாமந்தே அப்படின்ற மாதிரி ஞானவான்மா பிரபத்தியதேன்ற பல ஜென்மா கழிச்சு. அதே மாதிரி அர்ஜுனன் கிட்ட சொல்லும் போதே சொல்றார், உனக்கு எனக்கு பல ஜென்மா ஆயிடுத்துறா. தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப பகூனிமே வெத்தீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன். அப்ப எவ்வளவு ஜென்மா அவர் எவ்வளவு பேசியிருக்காரு பாவம், அவருக்கே மறந்து போடும். அதனால நம்ம இந்த லா பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து அவரை வளைக்கணும். அவ்வளவு லா இருக்குல்ல, இந்தியன் பீனல் கோட்ல ஐபிசி இவ்வளவு செக்ஷன் இருக்குன்றா இல்லையா, அப்ப ரெஃபர் பண்றோம்ல, அதுக்குதான் நமக்கு பாகவத ராமாயணம் ரெஃபர் பண்ணிக்கணும். இந்தியன் பீனல் கோடு மாதிரி பாகவதம் பீனல் கோட் பிபிசி, ராமாயணம் பீனல் கோட் ஆர்பிசி செக்ஷன் 25வது காண்ட 28வது ஸ்லோகத்துல இப்படி சொல்லியிருக்கீர், ஓய் கிருபை பண்ணும் அப்படின்னு. அந்த மாதிரி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தது. குச்சேல உம்மிடத்துல வந்தா அவளை பிடுங்கி வாங்கிட்டீரோன்னோ, உடனே எல்லாத்தையும் கொடுத்தீரோன்னோ, அந்த மாதிரி அவள் நான் கொடுக்கறேன், அந்த மாதிரி அவள் நான் கொடுக்கலன்னா அவள்னு ஒண்ணு கொடுக்கறேன்னு, அதனால கிருபை பண்ணணும். அதெல்லாம் பாகவத்துல அவள் முடிஞ்சு வைக்கணும். குச்சேல பாக்கியானம்னா அவரை மாதிரி கொடுக்கல, ஆனா அதே அவள் தானே. கொடுக்கக்கூடிய ஆள் வேற, கொடுக்கிற மெத்தட் வேற, கொடுக்கிற பொருள் ஒண்ணு தானே, அவள் தானே. அவ்வளவுதான் முக்கியம். இப்ப சாதா மொபைல் சைனா மொபைலும் இருக்கு, சாம்சங் மொபைலும் இருக்கு. அவன் 3000 ரூபாய்க்கு தரான், அவன் 5000 ரூபாய்க்கு தரான். அதே அப்படியே இருக்கு. எத்தனை வருஷம் இருக்கு அடுத்த கதை. ஆனா அவன் சொல்றான் அதை டஸ்டிங் இது டஸ்டிங், அது 5 MB மெகா பிக்சல், நான் 6 MB தரேன். அவன் ஒரு சிம் தான் தரான், நான் டியூவல் சிம் தரேன். சமயத்துல பார்த்தா இதுவே நல்லா இருக்கு தோணி போயிடுது. ஏன்னா 15000 ரூபாய் கொடுத்து பொத்தி வச்சுக்கிறத விட 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு ஒரு வருஷம் தூக்கி போட்டுருந்தான். வருஷத்துக்கு ஒரு புது மொபைல் வாங்கிட்டே இருக்காரு அப்படின்னு இல்லையா. இளவட்ட பசங்க எல்லாம் பார்க்கணும், 3000 ரூபாய் 4000 மொபைல் வாங்க தூக்கி போட்டுரும். அப்பா கேப்பா, இந்தா நான் மொபைல் வாங்கி 5 வருஷமா வச்சிருக்கேன், நீ வச்சிருக்க 15000 ரூபாய் மொபைல், நான் வச்சிருக்கேன் 3000 ரூபாய் மொபைல், ஒரு வருஷம் தான் வேலிடிட்டி, நீ பெருசா நான் பெருசா பார்த்துக்கணும், ஒன்னும் பேச முடியாது. அந்த மாதிரி சேஃபா இதெல்லாம் அழகா பகவான் மிரட்டுறதுக்கான ஆயுதங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது. அது திரும்ப எடுத்து கொடுத்துருக்காரு. சொன்னேன் இல்லையா, ஆமா. அது இல்லாம உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு, உகந்து தோழன் நீ எனக்கு. அடுத்த வார்த்தை இதோட பெருமாள் சும்மா இருந்திருக்கணும், இதோட நிப்பாட்டி இருந்தா தப்பிச்சிருப்பார், சேஃபா நிறுத்திருக்கலாம். மாலைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி. பெருமாளுக்கு தாங்களும் என் காதல் ஆதரவு பெருகிறதா. இப்படி வந்துட்டானே என்னடான்னா, சிங்கிபேட ராஜ்யம் இனி உன்னுடையது இங்க இருந்து. இது ஒரு அட்வான்டேஜ் குகனுக்கு. இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணா டென்ஷன் இல்லாம இருக்கலாம், நன்னா சாப்பிட்டு நன்னா தூங்கி ஜாலியா பெண்டு பிள்ளைகளை பார்த்துட்டு அப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாம். இந்த பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, வேண்டா படியேண்டா, வேண்டா உருப்பிடேண்டா, சொல் பேச்சு கேளேண்டா, அதெல்லாம் வேலைக்கு போய் பார்த்துக்கலாம்பா, இப்பதான் நீ நன்னா சம்பாதிக்கிறீ. ஒரு பிள்ளைகிட்ட அப்பா சொன்னாரா, ஏண்டா அப்படி வீணா போற, ஒரு உருப்படா மாட்டேங்கிறீ, நன்னா படுறா அப்படிங்கிற. அந்த பிள்ளை கேட்ட, நன்னா படிச்சு என்ன பண்றதுன்னு, நல்லா வேலைக்கு போகலாம், நல்லா வேலைக்கு போனா நல்லா சம்பாதிக்கும், நல்லா சம்பாதிச்சா நிம்மதியா உட்காந்து காலாட்டிட்டு சாப்பிடலாம். அந்த பிள்ளை உட்காந்து இப்ப அப்படிதான் சாப்பிட்டு இருக்கேன். நீ கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு காலாட்டின்னு சாப்பிடுற, அதனால ஈஸியா நீ சம்பாதித்த காலாட்டிட்டு சாப்பிட்டு இருக்கேன், அதை விட இது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அப்பா என்னத்தை பேச முடியும். அந்த மாதிரி யுகன் பார்த்தா இவங்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். நம்ம ஹாய வாழ்ந்துட்டா போதும் இல்லையா. அதுக்கு பகவானுக்கு தாங்க முடியலையா. உகந்து தோழன் நீ எனக்கு, நான் உனக்குன்னா சுவாமி தான் பெரியவன் சொல்ற அர்த்தம். இங்க தான் பெரியவன் பகவான் சொல்ற, உகந்து தோழன் நீ எனக்கு. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணிருக்கேன்.
ராமன் சொல்றார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சக்கரவர்த்தி திருமகன். ஒரு பிச்சைக்காரன் போய் யாராவது ஃப்ரெண்டா வச்சுமா, இந்த பிச்சைக்காரன் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அம்மாவுக்கு டெய்லி வருவார். எப்படிதான் ஃப்ரெண்டு பிடிச்ச இல்ல, எங்காவது டெய்லி சாப்பாடு அம்மா தாயன்னு வருவார். சாப்பாடு போட்டு போட்டு பேசி பேசி பழகிட்டோம். இப்ப அவர் எங்காத்துக்கு வருவார், நான் பாத்துக்கு போவேன், நல்ல அப்படி வேற எங்க பார்ப்பேன். அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப். எங்காவது மாமிக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயம். ஏன் தம்பி ரொம்ப வேண்டப்பட்டார், அவ்வளவு கேவலம். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது மற்றவர்க்கு இன்னருள் சுகந்து சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு. எனக்கு இப்படி ஒரு சகா, அதுவும் எப்பேற்பட்ட சகான்னா என்ன நாட்டை விட்டு துரத்திட்டான். உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு துரத்திட்டான். இவன் சும்மா காட்டுக்கு வேட்டையாட வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருதுன்னா வேற, ஆனா பின்னாடி ராஜாவாக போறான்னு கணக்கு பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப அப்படி இல்லை, உனக்கு அயோத்தியா கிடையாது, நீ 14 வருஷம் காட்டுக்கு போ அப்படின்னு கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறை வார்த்தையால தள்ளிட்டா. போ வனவாசம் போ. அப்பாவும் ஒன்னும் சொல்லல, பெத்த அம்மாவும் ஏண்டின்னு போய் சண்டை போடல, எல்லாரும் ராமன் கிட்ட புலம்புறான். அதான் அதிசயம். கைகே எவ்வளவு சாமர்த்தியம் பார்த்துக்கோங்க. யாருக்கா ஒருத்தர் கைகே கிட்ட போய் சண்டை போட தோணித்தா? சுமந்திரர் திட்டார் பின்னாடி, லக்ஷ்மணன் சண்டை போடுறான், அவ்வளவுதான். ராமச்சந்திரமூர்த்தியே பேச முடியல, அப்படிதானே மற்றவா சம்பந்தப்பட்டவர்களே பேச முடியல. கௌசல்யா போய் சத்தம் போடலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கா? இத்தனைக்கும் சீனியர் அவதான், கௌசல்யா தேவி தான். 60,000 மனைவிகளுக்கும் சீனியர். அவருக்கு அப்புறம் சுமத்திர, அப்புறமா தான் கைகை. ஆனா ஒரு பய வாயை திறக்க முடியல, சீத்தரே வாயை திறக்க முடியல. குலகுரு அப்புறம் தானே எடுத்துவா, பின்னாடி திட்டார் குலகுரு. பேச முடியல பாருங்க, ஏன் இப்படி பண்றான்னு கேட்க முடியல பாருங்க. அப்ப கைகேயி மேல அவ்வளவு நம்பிக்கை சுவாமிக்கு, அத்தனை ஒரு பக்தி கைகேயிக்கு. அவ்வளவு அழகான அந்த கைகை துரத்திட்டா, காட்டுக்கு வந்துட்டான். கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன அப்படின்னு பெரியாள். யமதர்மராஜனோட அம்மா, யமதர்மராஜன் அம்மா வேஷம் போட்டு வந்த மாதிரி இருக்காள கைகை. கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன அப்படின்றான். அந்த ராமன் காட்டுக்கு வரும்பொழுது, இந்த சிங்கிபேர ராஜ்யம் உனக்கு, இருக்கிறவனுக்கு எல்லாரும் எல்லாத்தையும் கொடுப்போம், இல்லாதவனுக்கு கொடுத்து கொண்டாடுவோம். அவனே வெட்டியா இருக்கான், அவங்க எல்லாம் ஒட்டி வரவெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் ஆத்துல உட்காந்து தண்டத்துக்கு சாப்பிட்டு உசிரை வாங்குவான் அப்படின்னு இல்லையா? இந்த மாதிரி இல்லாதவன் பானானு. இப்ப என்கிட்ட இருக்க என்னடா, என்னோட 2 சொத்து தான், ஒன்னு சீதை, இன்னொன்னு லக்ஷ்மணன், அதுக்கப்புறமா வில்லும் அம்பும். இதை தவிர பகவான் கிட்ட வேற ஒரு சொத்தும் கிடையாது, ஒரு சொத்தும் கிடையாது. ஆபரணங்கள்லாம் கூட கைட்டு வச்சுட்டா, ஒரே ஒரு மோதிரம் மட்டும்தான் கையில ஒட்டிட்டு இருக்கிறாமான்ற மோதிரம், அதுவும் பின்னாடி போகுது. அப்படி வந்திருக்கான். அப்ப அவனுக்கு இது சொன்னதுனால எல்லாத்தையும் கொடுத்துட்டாலே, சிங்கிபேர ராஜ்யம் உன்னுடையதுன்னு. அதுக்கு உகந்து போய் உகந்து தோழன் நீ எனக்கு. எனக்கு பேர்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நீ கிடைச்சிருக்கேப்பா, நான் என்ன தவம் பண்ணிருக்கேன். உகந்து தோழன் நீ எனக்கு, இங்கு ஒழி, நீ இங்கேயே இருப்பா. நான் காட்டுக்குள்ள போய் 14 வருஷம் கழிச்சு வரேன். நான் எங்காவது போன எப்பயாவது தோணித்துன்னு வச்சுக்கோயேன், சிங்கிபேரபுரத்துல என் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு வருவேன். 14 வருஷம், அதாவது என்ன அர்த்தம், இங்கேயே இருப்பா. ஒருவேளை நான் 14 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்பொழுது பரதன் ராஜ்யத்தை கொடுக்கல, ஒருவேளை திரும்ப ராஜ்யம் கிடைக்கல, அதுக்குள்ள வேற தானம் நடந்து, ஒருவேளை சீதையை ராமன் தூக்கிட்டு போய் திரும்ப கண்டுபிடிக்க முடியாம போய், ஊருக்கும் போக முடியாம, காட்டுக்குள்ளே இருக்க முடியாம ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னு வச்சுக்கோயேன், எங்க போகிறதுன்னு திக்கு தெரியாம அலைய சமயத்துல சிங்கிபேரபுரத்துல என் ஃப்ரெண்டு குஹன் இருக்கான்னு ஒன்னிடத்துல கடைசி காலத்திலேயாவது உன்கிட்ட வருவேன், இங்கு ஒழி. பகவானுடைய நிலைமை வராது, எனக்கு ஒருத்தன் இங்க இருக்கான்னு எனக்கு ஒரு சமாதானம் வேணும். உனக்கு யாரா இருக்கா அப்படின்னு, வெட்டி பயல வெத்து பய செல்லா காசினி, உனக்கு என்னடா இருக்குன்னா குஹன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சிங்கிபேரபுரத்துல இருக்கான்னு சொல்றதுக்கு நீ இருக்கணும். அதனால உகந்து தோழன் நீ எனக்கு, இங்கு ஒழி, இங்க இரு. இங்கு ஒழினா இங்கேயே இருப்பா அப்படின்னு, இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட. என் மனசுல நேற்று ராத்திரில இதே அரிச்சுட்டு இருக்கு. என்னடான்னா, குகனை பார்த்து உன் தோழின்னாய், சீதையை காமிச்சு உன் தோழின்னாய், லக்ஷ்மணனை காட்டி உம்பின்னாய், உன்னை கை காட்டி உகந்து தோழன் நீ எனக்குன்னு சொன்னாய். ராத்திரியிலேருந்து இதே மைண்ட்ல சுத்திட்டே இருக்கு. அதனால காலங்காத்தாலும் வந்துட்டோம் ரங்கநாத சந்நிதி.
ரங்கன் என்னடா என்ன விஷயம்? இதெல்லாம் சொன்னியா இல்லையா? நேற்று ராமாயணத்தை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இதே சிந்தனை அந்த சொற்கள் வந்த அடி இங்கு ஒளி என்ற சொற்கள் வந்து அடியே மனத்து இருந்த இதே ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல. நம்ம சொல்றோம் யாராத்திக்கிட்டா நேத்திலேருந்து அதே மனசு ஓடிண்டே இருக்கு, நேத்திலேருந்து அதே நினப்பா இருக்கு, நேத்திலேருந்து அதை விட்டு வெளியே வர முடியல. இப்படி சொல்லிட்டாளு. நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டாளு. இப்படி எல்லாம் சொல்றோம். நாக்கு மேல பல்ல போட்டு பேசினா கடிச்சிடும் சொல்றோம். என்னமோலாம் சொல்லிட்ட மனசே தாங்கல. அவ சொல்லிருக்கப்படாது. இவ்வளவுலாம் அவளுக்கு நான் பண்ணிருக்கேன். இப்படி பண்ணிட்டாளு. உள்ள போட்டு மனசை போட்டு பிசையறதுன்னு நான் சொன்னேன்ல. ஒரு சொல்ல மனசை போட்டு பிசையறது. நம்ம யாரு குகன் கிட்ட இதெல்லாம் சொல்ல சொன்ன சொன்னாலும் வால்மீகி சொல்லாம இருந்திருக்கலாமோ. அவரும் வேற பட்டவர்த்தனமா சொல்லிட்டார். அதெல்லாம் ராத்திரியிலேருந்து மனசு தூக்க வரல ரங்கா. புரண்டு புரண்டு படுக்கிறேன். உம்பி எம்பி உகந்து தோழன் நீ எனக்கு நீ எனக்கு நீ எனக்கு. அதனால காலங்காத்தாலும் வந்துட்டேன். அதனால ரங்கன் கொஞ்சம் பயந்த. அதனால என்னப்பா ஆச்சு? அந்த சொற்கள் அடியேன் மனத்தை வந்து இருந்திட இருந்திட அப்படி ரங்கன் எழுத்தார். ஆழிவண்ணா கடல் போன்ற வண்ணமுடைய பிரபோ, அதனால நின் அடியினை அடைந்தேன். உன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணிட்டேன். என்னடான்னா குகனை பிடிச்சிட்டு உன் காலில் விடணும். உனக்கு குகனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பகவானோட விவிஐபி லிஸ்ட்ல குகன் ஒருத்தர் இருக்க. பகவான் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால குகப்பெருமாள்னு பேர் இருக்கு. விபீஷண ஆழ்வார், லக்ஷ்மண ஆழ்வார், பரத ஆழ்வார், சத்ருகுண ஆழ்வார், மற்றவாளுக்கு ஆழ்வார்னு பேர். ரெண்டு பேர் மட்டும் வித்தியாசமான பேர். ஒன்னு ஜடாயு, பெரிய திருவுடையார்னு பேர். ஆனா ராமன் பார்த்துட்டு பெரியப்பான்னு கூப்பிட்டுட்டான். தசரதர் ஃப்ரெண்டுனால பெரியப்பான்னு. அவருக்கு ஆழ்வார் பேர் கிடையாது. அடுத்து குகன். குகனை ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால பெருமாளோட ஃப்ரெண்டால் குகப் பெருமாள். பெருமாள்னு பேர் போய் யாராவது சேர்த்து பாடா. அது ஏழை ஏதலன் கீழ்மகன். அவனுக்கு குகப் பெருமாள் வைஷ்ணவ சித்தாந்த பேர். குகப் பெருமாள் குகப் பெருமாள். பெருமாள் இப்படி பார்த்தார். அதனால அப்படின்னார். அப்படி முன்னாடி நிக்க வச்சாரா. இந்த குகப் பெருமாளோட வந்திருக்கேன். குகா எப்படிதான் இருக்க? பிரபு அடியனு கூட வந்திருக்கேன். குகன் கிட்ட சொன்னார், கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிற. நான் ஒன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்திருக்கேன். கொஞ்சம் வேஸ்ட் தான் நான். யூஸ்லெஸ் ஃபெலோ. நீங்க சொன்ன ஒத்துக்க அப்படின்னு குகப்பெருமாள் அடியேன் மனத்து வந்து இருந்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன். எதுக்குடான்னா குகனை பார்த்து சொன்ன நம்மளையும் பார்த்து ஒரு ஃப்ரெண்டு உகந்து தோழன் நீ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயேன். அதுவும் நீ கிருஷ்ணதார்த்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்க. சும்மா பொய்யா சொல்ல. நீ என் ஃப்ரெண்டுடா, என்னோட ஃப்ரெண்டாட்டி என்னோட தோழின்னு சொல்ல. லக்ஷ்மண உன்னோட தம்பின்னு சொன்ன. கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. சொல்ல சொன்னாருங்க. ரங்கன் இப்படி பார்த்தார். கண்கள்ல கண்ணீர் வழிகிறது ரங்கனுக்கு. இந்த மாதிரி யாரும் என்கிட்ட கேட்டதே இல்லையே. எல்லாரும் ராமாயண வாசிருக்கா, குகனை கொண்டாடி இருக்கா. ஆனா இந்த மாதிரி இந்த குகனை முன்னாடி நிறுத்திட்டாரு. என்னடா குஹா எப்படி இருக்க? என்ன காலங்காத்தால? உடனே எட்டி பார்த்தான. பிரபு நான் தான் ஒரு கூட்டு வந்தேன். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்க்கணும். நான் தான் கூட்டு வந்தேன். அப்படியா? அதனால கிருபை பண்ணிடு. உனக்கு வேண்டப்பட்டவர் தெரிஞ்சு கூட்டு வந்திருக்கேன். அவருக்கு நான் வேண்டப்பட்டவர் தெரியுமோன்னு குகனை பார்த்து ஆமான்னு சொல்லும் போல. குகன் ரங்கனை பார்த்து சந்தோஷம். ஆமா அவ்வளவுதான். எதுக்கு ஆமான்னு சொன்னா அவருக்கும் ஞாபகம் இல்லை. எதுக்கு ஆமான்னு சொல்ல சொன்னாரு ரங்கநாதனுக்கும் தெரியல. ஆனா அவர் ஆமான்னு சொல்ல, ரங்கன் ஆமான்னு சொல்ல அப்பாடான்னு திருமங்க. நீ எதுக்குடா அப்பாடான்ற? குகனுக்கு பண்ண கிருபை எனக்கு பண்ண ஆமான்னு சொன்னீங்க. நான் அதுக்கு ஆமான்னு சொல்ல. அதெல்லாம் கிடையாது. கரெக்டா டைமிங்ல ஆமான்னு நீ சொன்ன. என் மனத்திருந்திட வந்து அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானி. சோலை சூழ்ந்து திருவரங்கத்திற்கு ஏ பிரபோ குகப்பெருமாளை முன்னிட்டு உன் காலில் விழுந்தேன். இனிமேல் என்னையும் குகன் போல நீ பாவிக்கணும். ரொம்ப ஈஸி. நமக்கு குகன் பாவம் வருதோ இல்லையோ, வரப்போறதோ இல்லையோ, வருமோ தெரியல. அவர் பாவிச்சுட்டாரு வச்சுக்கோங்களேன், தானா வந்துருமே. யசோதைக்கு வாத்சல்ய பாவம் இவன் வாத்சல்யத்தை இவன் பிடிச்சதுனால தானே.
இவன் அம்மா அம்மா அம்மான்னு கூட்ட யசோதைக்கு வாத்சல்யம் ஜாஸ்தியா போயிடுச்சு. கோபிகளுக்கு பிரேமை இவன் தானே கொடுத்தான். குப்ஜைக்கு காமத்தை இவன் தானே கொடுத்தான். சூர்பனகிக்கு காமத்தை இவன் தானே கொடுத்தான். சிசுபாலனுக்கு விரோதத்தை இவன் தானே கொடுத்தான். அவனா சம்பாதிச்சான். கிருஷ்ணனை கண்டா ஆகாதுன்ற ஒரு விரோதி பாவத்தை இவன் தானே கொடுத்தான். கம்சன் பாட்டுக்கு தெய்வமையில் இருந்திருப்பான். 8வது குழந்தை அவனை கொலை பண்ண போறதுன்னு இவன் தானே சொல்லி கம்சனுக்கு பயத்தை கொடுத்தான். பயக்கிருத் சேசநாமத்தோடு பயக்கிருத், பயத்தை கொடுப்பவனே. பய நாசனக இவன் தான் பயத்தை நாசம் பண்ணக்கூடியவனே. அதனால ஏ பிரபு, இன்னிலேருந்து என்ன பண்ணு, என்ன நீ குஹனா பாவிச்சுக்கோ. நான் உன்னை பகவான பாவிச்சுட்டேன், உன்னை பகவான் நான் ஒத்துட்டேன். ஆனா நீ எதிர்பார்க்கிற ரேஞ்சில் நமக்கு ஒரு பாவம் வரமாட்டேங்கிறது. அகம்பாவம் தானா வருது. நீ எதிர்பார்க்காத ரேஞ்சில் அது வருது. நீ எதிர்பார்க்கிற பக்தி ரேஞ்சில் அந்த பாவம் வரமாட்டேங்கிறது. ஒண்ணு பண்ணு, ஒரு டீல். இன்னிலிருந்து நீ என்ன குஹனா பாவிச்சுக்கோ. இன்றைய நாள் என்னை நீ குஹனாக பார்ப்பாய் அப்படின்னு ரங்கன் பார்த்தா. இது என்ன இருக்கே, எனக்கும் ஈஸி உனக்கும் ஈஸி. அப்ப அவன் பகவான் நீ குஹன் அப்படின்னு பார்த்துட்டான்னா குஹனுடைய அத்தனை குவாலிட்டியும் நமக்கு வந்துடும். ஈஸி. குஹனை பத்தி கேட்காமலே குவாலிட்டி வந்துருமே, அவ்வளவுதான் நமக்கு வேணும். அந்த குவாலிட்டி வந்துடுத்தனா போதும். அப்புறம் அவன் கிட்ட வந்து பண்ணிதானே ஆகணும். ஒரு சொல்றார், அந்த பாவத்தையும் நீ பாவிச்சுக்கோ. பாவகிராகி ஜனார்தன். நான் என்ன பாவத்துல வந்தாகணும்ன்ற பாவத்தை நீ பாவி. ஈஸி பாருங்க. அப்ப அந்த பாவத்துக்கு தகுந்த கிருபையும் நீ பண்ணிடு. எதுவுமே நமக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஈஸியஸ்ட் மெத்தட். அப்படி பாவிச்சுக்கோ அப்படின்னு ரங்கன் அடியேன்னு. ஆனா இப்படி ஒருத்தர் சொல்லிட்டானே, காலங்காத்தால நல்ல முகத்தை முழிச்சேன். ரங்கன் சொல்லிட்டார், நல்ல முகத்துல முழிச்சேன். ரங்கநாயகி பார்த்தா இது தோணாம போயிட்டு நமக்கு. உடனே ரங்கநாயகி சொன்னால, அடியால இன்னிலேருந்து ஆண்டாளா பாவிச்சுக்கோங்க. அப்ப கூடவே அலையாடணும். உடனே ஆண்டாள் வந்தால கை கட்டிட்டு, பிரபு அடியால கோபியா பாவிச்சுக்கோங்க. அவாவா ஓடி விட்டாள. ரங்கன் பார்த்தார், இவன் கிளப்பினது எல்லாரும் கிளம்பிட்டாள். எந்த பாவம் நமக்கு அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கோ பகவான் கிட்ட நீ அதுவாக என்னை பாவி. எத்பாவம் தத் பவதி. நம்ம பாவிச்சாலே பவிக்கும்னா அவன் பாவிச்சா பவிச்சே ஆகணும். சான்ஸே இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம பகவான் கிட்ட அப்ளிகேஷன் போடுறோம், என்னை குஹனாக பாவி. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நீங்க எப்படி வேணா பாவிச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. என்ன இன்னைக்கு வியாசரா பாவிச்சுக்கோ. என்ன இன்னைக்கு நாங்கெல்லாம் சத்சங்கத்தில் உட்காரும்போது பிரபோ சுகபிரம்மா நினைச்சிட்டு கதையை பண்ணவே அப்படின்னு தானா உள்ளேந்து வரும். பௌராணிகா நினைச்சுக்கோ, சூத பௌராணிகா நினைச்சுக்கோ, தானா வரும். பரிசுத்தா பாவிச்சுக்கோ. 7 நாள் மோட்சம் கிடைச்சிடும். மோட்சம் வேணுமா பரிசுத்தா பாவிச்சுக்கோ, இல்லையா துந்துக்காரியா பாவிச்சுக்கோ. அவ்வளவுதான். அப்ப இது ஒரு ஆப்ஷன் சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க பிடிச்சுக்கணும். இன்னிலே டெய்லி அப்படி ஒரு பாவம். இது ஒரு அனுபவம், புதுவிதமான ஒரு அனுபவம். எனக்கு இதை குடையன் குடையன் குடையன்னு கேட்கறது ஒண்ணு. எனக்கு மீரா மாதிரி ஆக்கேன்னு இல்லை. என்ன மீராவா நீ நினைச்சுக்கோ, நீ நினைச்சுக்கோ. என்ன கோபியா நீ நினைச்சுக்கோ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன ருக்மிணியா நீ நினைச்சுக்கோ, என்ன யசோதையா நீ நினைச்சுக்கோ. அப்ப மனசிலேயே வித்தியாசம். அதுதான் இந்த பாசுரத்துடைய ரகசியம். அடுத்து வேற ஒருத்தரை பிடிச்சிருந்து அந்த பாவத்தை, அது என்ன பாவம் நாளைக்கு பாவம். 8 மணி ஆயிடுத்து. ஒரு 10 பாவம் அகம்பாவத்தை வித்துட்டு புது பாவத்தை வாங்கிக்கலாம். வாங்கிக்கல பெருமாளை நீ பாவிச்சுக்கோ. குழந்தைகள் அம்மா கிட்ட சொல்றதானோ, அம்மா காத்தால 6 மணிக்கு எழுப்பு அப்படின்னு. எழுந்துக்க போறது இது, ஸ்கூலுக்கு போறது இது, பிரயோஜனம் இதுக்கு. ஆனா பிரயத்தனம் அம்மாவுக்கு. அந்த மாதிரி நீ பிரயத்தனப்படு, என்ன மேல ஏற்றி விட்டுடு. நான் ஏன் கஷ்டப்படணும்? அவ்வளவுதான். பத்மநாபா ரட்சிக்கணும். அதனால இன்னைக்கு என்ன பாவம்னு முடிவு பண்ணிக்கோங்க. டெய்லி காத்தால எழுந்தோம்னா அதுக்கு நிறைய சத்சங்கம் கேட்கணும். பாகவதம் ராமாயணம்லாம் வாசிச்சோம்னா நிறைய பாவம் இருக்கு. ஒரு நாள் ஜடாயுவா பாவிச்சுக்கோன்னு சொல்லலாம், ஒரு நாள் துந்துகாரியா பாவிச்சுக்கோன்னு சொல்லலாம், ஒரு நாள் நாரதரா பாவிச்சுக்கோன்னு சொல்லலாம், ஒரு நாள் நாரதரோட அம்மா பாவிச்சுக்கோன்னு சொல்லலாம். இப்படி நிறைய இருக்கு. ஒரு நாள் பீஷ்மரா பாவிச்சுக்கோ. இங்க உடம்பு வெளிப்படுத்திட்டு இருக்கா,
என்ன இன்னைக்கு பீஷ்மரா பாவிச்சுக்கோப்பா, அவ்வளவுதான். அப்ப நான் பகல் வந்து நிடுவான், தானாவே விஷ்ணுக்கு வசத்காரகம் வந்துருமே. ஈஸியான மெத்தட். அதனால இன்னைக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு குஹன் போலன்னு சொல்லிட்டேன். இப்ப டெய்லி ஒண்ணு போர்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க, இன்று குஹன் போல என்னை பாவிப்பாய். இல்லாட்டி மனசுக்குள்ள இல்லை, யாருக்கும் தெரியாம ரகசியமா. இன்னைக்கு வால்மீகி போல பாவிப்பாய், ஒரு நாள் லவகுச்சா போல பாவிப்பாய். அப்ப பகவானோட பையன் சூப்பரா இருக்கும். காரணி சைன் போட ஆர் ராம், ஆர் லவா, ஆர் குச்சான் சைன் போடலாம். அப்ப என்னடா ஆகுனா, ராமனோட பிள்ளை லவா, ராமனுடைய பிள்ளை குச்சன். அது ஒரு சுகம், அது ஒரு சந்தோஷம். அதனால அப்படி ஒரு கடைசி வரைக்கும் கிளம்புற, கீழே இறங்குற வரைக்கும் என்னடா பிரபு சொல்ல போறேன், டாபிக்கே நான் அனௌன்ஸ் பண்ணலையே, வேறதான் அஷ்டகம் சொல்லுவோம். அதான் நிறைய இருக்கு, ஜெகநாத அஷ்டகம், தாமோதர அஷ்டகம் கொட்டி கிடக்கு. பகவான் சொன்னா இந்த மாதிரி ரகசியத்தை சொல்லுன்னா, சரி ரைட், நானும் எப்படி சொல்ல போறேன்னு தெரியாது, பாசனம் தெரியும், அர்த்தம் தெரியும் ஓரளவு. ஆனா இப்படி அவனை பாவிச்சுக்க சொல்லும்படியான ஒரு பாவத்தை உள்ளேந்து பத்மநாபர் இன்னைக்கு சொல்லி கொடுத்தார் எனக்கு ரகசியம். ஏன்னா இந்த பாசனத்தை பல கோடி தடவை சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட இந்த மாதிரி பகவான் நம்மளை பாவிச்சுக்கணும்ன்ற ஒரு பாவத்தை பத்மநாபர் திருவனந்தபுரத்துல கொடுத்திருக்கார். ரொம்ப எனக்கு அப்படியே உள்ள குதிக்கிறது. அடுத்து யாரு நடக்கலாம், யாரும் நடக்கலாம், யாரை போல நினைச்சுக்கோ, இனிமேல் சாமி எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவோம் இல்லையா. இப்ப இப்படியே காலத்தை ஓட்டிட்டு போயிடலாம் பாருங்க, எதை பத்தியுமே கவலைப்படாம காலத்தை இப்படியே ஓட்டிட்டு போயிடலாம். ரொம்ப சந்தோஷம். ஒரு பாரமும் நம்மிடத்துல இனிமேல் சுவாமி நம்மள பாவிச்சுட்டார், இனிமேல் அவர் பாதிப்பார், எல்லாம் அவன் பாடு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, 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 ராதே